12th Standard Business Maths, Exercise 9.1, Question number 14. The following figures relates to the profit of a commercial concern for 8 years. Year and profit கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது find the trend of the profit by the method of 3 yearly moving averages. சம்ல கொடுத்திருக்கிற டேபிளை வெர்டிகலாக எழுதிப்போம். முதல்ல இயர் அண்டு ப்ராஃபிட் சம்மில் கொடுத்துருக்காங்களே அதை ஒரு வெர்டிகலாக எழுதிக்கிறோம். இயர் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, இயர் வைஸ் எழுதிடுறோம். ப்ராஃபிட் அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட்டையும் எழுதிக்கிறோம். சம்மில் கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்னன்னா ஃபைண்டு த ட்ரெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் பை த மெத்தட் ஆஃப் 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ். 3 இயர்லி மூவிங் டோட்டல் முதல்ல, அதுக்கப்புறமா 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ். முதல்ல 3 இயர்ஸ் மூவிங் டோட்டல், அதாவது 3 இயர்ஸ் 1 2 3 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கிறோம். 15,420, 15,470, 15,520 இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 46, அதாவது 46,410. ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது இந்த வேல்யூ. ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுடணும். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை மிடில் நேராக எழுதிடுறோம். அடுத்தது இதை விட்டுடுங்க, அடுத்த 3 எடுத்துப்போம். 15,470, 15,520, 210, 20 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதுகிறோம். அது 520, 10. அடுத்த 3 15,520, 210, 20, 26,500 இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 63040. இது முடிஞ்சது. அடுத்த 3 இந்த மூணுத்தையும் எடுத்து ஆட் பண்ணி இதுக்கு நேராக எழுதிக்கிறோம். 79,470 இது முடிஞ்சது. அடுத்த 3 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி மிடில் டேர்முக்கு நேராக எழுதிக்கிறோம். இதுக்கு வேல்யூ 940, 50 இது ஓவர். அடுத்த 3 இந்த 3 எடுத்துக்கிட்டு வர்ற டோட்டலை இந்த மிடில் டேர்முக்கு நேராக இங்கே எழுத போகிறோம். அது 1,24,50. லாஸ்ட் பாக்ஸு எம்டி. ரைட். அடுத்தது 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ். அப்படியே என்ன செய்ய போகிறோம், இதை 3 ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். ஒவ்வொரு நம்பரையும் 3 ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு நேராக எழுத வேண்டியது. இந்த நம்பரை 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 154,70. அடுத்தது 520, 10 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிங்க. 17,336.667. அடுத்தது 630, 40 இதை 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 210, 13.333. நெக்ஸ்ட்டு 79,470 இதை 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 26,490. அடுத்தது 94,050 இதை 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 31,350. த லாஸ்ட் 1 lakh something அதை 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 34,150 வரும். ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட்டு பாக்ஸை எம்டியாக விட்டுட வேண்டியதும். இதுதான் கணக்கில் கேட்டிருக்கிறது. அவ்வளோதான். 12th Business Maths, Exercise 9.1, Question number 15. Find the trend of production by the method of 5 yearly period of moving average for the given data. இயர் அண்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, பேரலாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெர்டிகலாக எடுத்து எழுதிக்கிறோம். இயருங்கிறத ஃபஸ்ட்டு காலமாகவும் ப்ரொடக்ஷனுங்கிறத செகண்ட் காலமாகவும் எழுதிக்கிறோம். இயர், ப்ரொடக்ஷன், 5 இயர்லி மூவிங் கேட்டிருக்காங்க. 5 இயர்லின்னு கேட்டிருக்கிறதுனால முதல்ல 5 இயர்ஸுக்கான டோட்டல் 5 இயர்ஸ் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்க வேண்டியது. அப்புறம் அதற்கான ஆவரேஜ் 5 ஆல் டிவைட் பண்ணி எழுத வேண்டியது.
இப்போ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல இருக்கிற 5 1 2 3 4 5 இந்த 5 ஆட் பண்ணி இதில் இருக்கிற இந்த மிடில் டேர்ம் இதுக்கு நேராக இங்கே எழுதணும். 126 123 117 128 இந்த 5 வேல்யூவை ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 619. அதே போல் இப்போ ஒரு வேல்யூ விட்டுடுங்க, அடுத்த 5 எடுத்துங்க. அடுத்த 5 வேல்யூ எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுத போகிறோம். 617 செகண்ட் டைம் எழுதியாச்சு. அடுத்தது 117 128 125 124 இந்த 5 ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். 624. அதே போல் வரிசையாக அடுத்தடுத்த 5 வேல்யூ வந்து ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கிட்டே வர வேண்டியதான். அதே போல் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடறோம். அடுத்தது என்ன செய்யணும்? 619 இருக்கு இல்லையா, இதுக்கு ஆவரேஜ். ஆவரேஜ்னால் என்னென்னா 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் தான் இது வருது. இதுக்கு ஆவரேஜ் வேணும்னா இந்த 619 619 5ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 123.8. அடுத்தது 617 123.4 5ஆல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 624 இதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 124.8. இதே போல் எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணி லாஸ்ட்டு காலத்தில் எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் அண்டு லாஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் எம்டியாக இருக்கும். மீதி இருக்கிறது ஃபில் பண்ணிடுறோம். என்ன செஞ்சுருக்கிறோம்? கணக்கில் கொடுத்துருக்கிற இயர் ப்ரொடக்ஷன், நம்ம ப்ரொடக்ஷனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு 5 இயர் மூவிங் ஆவரேஜும் டோட்டலும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த லாஸ்ட் ரோவில் 619 இதை 5ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். 617 இதை 5ஆல் டிவைட் பண்ணி இங்கே வேல்யூ. இதே போல் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுறோம். அவ்வளோதான்.